ஷாப்பு, அதனால திருப்பி லக்கிங் போயிட்டு இன்றைக்கி வந்து மீட்டியோர் காஃபின்னு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிள்ளைகள்கிட்ட அதை கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே நிறைய இதில் நான் சொன்ன மாதிரி ஆப்பில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஸோ அவங்களோட அஃபீஷியல் QR கோட் அங்கே ஒன்று இருக்கும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்பில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், எனக்கு காஃபி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். காஃபி ரெடி ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு மெசேஜே வந்துடும், என் காஃபி ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ குட்டி ஸ்பீக் பண்ணிட்டு வருவாங்க. சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. அண்ட் எங்களோட பில்டிங் வந்து இதுதான், பார்த்துக்கோங்க. நாங்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து இங்கே தான் இருக்குது எங்கள் வீடு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது. இது ஃபுல்லாகவே ஷாப்பிங் மால் தான். நான் இன்றைக்கி வாங்கினது இந்த காஃபி தான். மீட்டியோர் காஃபி அப்படிங்கிறது என்னென்னா காஃபிக்குள்ளாடி போகோ ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்கு. ஜெல்லி தான், போபோ இல்லை, காஃபி ஜெல்லி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் இந்த வெயில் இப்போ இங்கே பயங்கர வெயில், அதனால நான் வந்து ஐஸ்டு ட்ரிங்க் தான் வாங்குறது, பார்த்துக்கோங்க. ஹாட் காஃபி வந்து குடிக்கிறது இல்லை. இதோட ரேட் வந்து எவ்வளோன்னா 160 ரூபா அந்த ரேஞ்ச். ஓமாப்பா நெயில்ஸ் பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கு. கியூட்டி பை பார்க்கணுமா காலையிலேயே? பாருங்க என்ன கியூட்டா இருக்கு. இங்க வந்து இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாம் அவ்வளோ கியூட்டுங்க, புசு புசுன்னு இருக்கு. இருக்குங்களா? எல்லாரும் வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. டாக் நெக்கி எங்க திருக்கால நாய் ஓடிட்டே இருக்கு. வெளியே மரத்துல இருந்து எவ்வளோ போலன்ஸ் பறக்குது பாருங்க. இதுதான் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி காஸ் பண்ணுறோம். நாங்கள் பயாலஜியில் அலர்ஜி லெசன் படித்தோமா, அப்போ வந்து போலன்னா வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அலர்ஜி தானே. இது வந்து போத் சீசனாக நான் பண்ணிடுறேன், எல்லா இடத்துலையும் வரும். என் கையில் வந்து ஓகே, கையில் வச்சுக்கோ. அந்த பாருங்க ரோட்டில் தரையில் பாருங்க எவ்வளோ வேணும் பறக்கு. அப்பா ஷென்சன் மியூசியமுக்கு வந்திருக்கோம். ஆளே இல்லை. என்னடா ஆளே இல்லை? பெல்லு மியூசியம்ல ஆளே இல்லை. ஷென்சன் மியூசியத்தோட விசிட் வந்து நீங்கள் 4th ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். அழகாக இருக்காண்ணா. நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ஃபோட்டோவுக்கு ப்ரிட்டியாக இருக்கும் இந்த பவுல்லாம். எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுல ஒரு ஆனந்தம். இதை பாருங்க, இதில் நல்ல ஒரு கேரமல் கஸ்டர்டை வச்சு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும். இதில் வந்து நல்ல நம்ம பிரியாணி செஞ்சு அதை இதில் கொட்டினா எப்படி இருக்கும். பெரிய பவுல். டிப்பிக்கல் சைனீஸ் பேட்டர்ன், அந்த ப்ளூ வித் ஒயிட்டு. சைனீஸ் கோர்ட்யார்டு. இதெல்லாம் வந்து அந்த ஆர்டிஸ்ட் நல்லா ஹேண்ட்மேட் பவுலு. எல்லாமே அழகழகான பாட்ரியாக இருக்கேடா. இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஹோம் சென்டர் வெஸ்ட் சைட்லலாம் வாங்கணுன்னா ரேட் இருக்கும் ஹேண்ட்மேட் பாட்ரி. ஸோ நான் இதில் பார்த்துட்டே வரேன். ஆனால் ஆக்சுவலி நான் வந்து இதில் இங்கிலீஷில் அவங்க வச்சுருக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே அவங்க சைனீஸில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா மேபி நமக்கு டக்குன்னு ரீட் பண்ணி புரிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி தான் பழைய காலத்தில் அந்த காலத்தில் சண்டைக்கு போவாங்க போல், ட்ரெஸ் எல்லாம் போட்டு. என்கிட்ட வந்து நிறைய பேர் நீங்கள் எப்படி வந்து உங்கள் டேயை வந்து பிளான் பண்ணுறீங்க தன்னால் அப்படின்னு கேட்டிங்க. அப்போ என்ன ஃபோட்டோவாக எடுக்க. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நான் எப்படி பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெதர் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஹாட் வெதர், அதனால சரி அப்போது வந்து மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இன்டோரில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்ததில் ஷென்சன் மியூசியம், ஷென்சன் லைப்ரரி இருக்குது, ஒரு மால் இருக்குது,
அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா டாங்மன் பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டு தான் இன்றைக்குள்ள பிளானு. காலையில் போனோன்னு வைங்க, நம்ம வெயிலில் மாட்டி நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி விசர்த்து ஊற்றி ஒரு மாதிரி ஆயிரும் அன்றைக்கி டேயே. அதனால ஷென்சன் மியூசியம், லைப்ரரி இதெல்லாமே ஃப்ரீ தான். அதெல்லாமே காலையில் முடிச்சுட்டு லன்ச் வந்து அங்கே மால் கேகே மால்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் லன்ச்சும் சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி போல் நம்ம அந்த பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டுக்கு போனோன்னா ஷாப்பிங் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வெயில் தாந்துரும், நம்ம ரிலாக்ஸாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகே, இப்படி பார்க்குறது சரியா? அவங்க தொடப்பாங்க. இந்த எக்ஸிபிஷன் ஹால் ஃபுல்லாக குதிரை தான் இருக்குங்க. டேங் டைனாஸ்டியில் ஹார்ஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் இது மாதிரி. ஹார்ஸ் பவர் வந்து ரொம்ப அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாருங்கள். ஹை குவாலிட்டி ஹார்ஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க டேங் டைனாஸ்டியில். எப்படி இருக்கு பாரு. குதிரை ஆக்சுவலி ஒரு கம்பீரமான ஒரு கிரீச்சர் தான். இந்த சைனீஸ் சோடியாக் சைனுங்க. சைனீஸ் சோடியாக் சைன் நம்ம வந்து மந்த் வச்சு கால்குலேட் பண்ணுவோம், அவங்க வருஷம் வச்சு. நான் யார் தெரியுமா? பாம்பு. நானும் மகாவும் பாம்பு, மகி வந்து கோழி. அது எங்கே இருக்குது? நர்க். அப்பா வந்து டைகர். அப்பா எங்கே இருக்கா? 3வது. இப்படி தான் மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு போல் இதெல்லாம். டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. தள்ளிக்கிறோமாமே. க்யூட்டாக இருக்குல்ல இது. இங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் பெரிய மரத்தை கொண்டு வந்து இப்படி வச்சிடுறாங்க. வச்சுட்டு சைடில் ஸ்டாண்டு போட்டு அது பிடிக்கிற வரைக்கும் இங்கெல்லாம் பாருங்கள். அண்ட் சைனாவில் நீங்கள் இன்னொன்று ரொம்ப பார்க்கலாம், ஸ்குவாட் போட்டு நல்லா இருப்பான். எல்லா இடத்துலையும் உட்கார்றவங்க இப்படி தான் உட்காடுறாங்க. ஸ்குவாட்டிங் விச் இஸ் குட், நமக்கு நல்லது. ஆமாம். இப்போ நாங்கள் அடுத்து எங்கே போக போகிறோம்னா கேகே மால்னு ஒன்று இருக்குது, அங்கே போக போகிறோம். போயிட்டு இந்த வெயில் தாடுற வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறோம். இந்த மியூசியம் போயிட்டு அப்படியே நடந்து வந்தோம். இங்கே வந்து பெடஸ்ட்ரியன் அண்டர் பாஸ் இருக்குது. அண்டர் பாஸ் நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் உள்ளே போக சொல்லும். இது என்னென்னா நிறைய ஏரியாவுக்கு கனெக்டிங் இது. இதில் நம்ம ஃபுல் ஏர் கண்டிஷன், ஃபுல்லாக ஏசி. நம்ம வந்து உள்ளே இறங்கி நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே இதுலேருந்து ஏறிக்கலாம் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நாங்கள் போகிற இடத்து கேகே மாலுக்கு இதில் நம்ம நடந்து போனோன்னா வெயிலில் நடக்காண்டாம், அடியோடி போய் நம்ம ஏறிடலாம். வந்துட்டோம் வெளியே, அண்ணா இருக்குது மாலு. ஓகே வந்துட்டோம். இதுதான் மால். இது வந்து ஆக்சுவலி கேகே 100ன்னு அப்பார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. இதுக்கு நேர் பின்னாடி இருக்குல்ல அதுதான் மாலு இருக்குல்ல, கேகே மால். சூடு மாலுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் இருக்க போகிறோம். அப்புறம் 4 மணிக்கு மேலே வெளியே வரப்போம். கேகே மால். இங்கே கத்தி இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ நான் கத்தியை பற்றி சொன்ன மேட்ரு தப்பு. மேபி அந்த கடையில் தான் இல்லை, ஏன்னா இங்கே வாங்கிக்கலாம் நம்ம. இங்கே நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்தேன், சும்மா டைம் பாஸ். பின்னாடி தட்டி விழுந்துடாத மகி. ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ ரேட் இங்கே, ஆனால் இங்கே ரொம்ப ரேட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நாங்கள் வந்து கேகே மாலோட வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சரி ஓகே, அதனால சதீஷ் சொன்னாங்க இங்கேருந்து நம்ம கால் வெளிக்கே நடக்கிறதுக்கு நம்ம டாங்மன் ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. டாங்மன் ஆக்சுவலி ரொம்ப பாப்புலரான ஒரு ஏரியா. அங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது, டாங்மன் பெடஸ்ட்ரியன் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்குது. அதனால நாங்கள் இங்கே சாப்பிட்றதுக்கு பார்த்தோம். இங்கே எல்லாமே ரொம்ப ரேட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி டாங்மன் பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு வந்துட்டோம். டிடி புக் பண்ணிட்டோம், அதுக்கு வேண்டி வெயிட்டிங். இதுதான் அந்த மால். நாங்கள் இதுக்கு வெளியே தான் இருக்கோம். இவருங்க அந்த பில்டிங்கை பாருங்க. வந்துட்டா? ஆமாம், 2950 வந்துட்டு ஏரியாச்சு கேபில். அப்படியா? ஆச்சு. அண்டர் கிரவுண்டுக்கு போகிறோம். அண்டர் கிரவுண்டுக்கு போனோன்னா அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டு ஷாப்பிங் மால் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த இடம் தான். இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், அப்படி இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு தான் வரணும்.
தேடி கண்டுபிடிச்சு. ஸோ இது டாங்மன் இடம். இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பியூட்டி சலூன் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன் காணிக்க கூடாதா? நல்லா இருக்கு. ஓகே 3,100. ஓகே இது வந்து 3 செட்டு வந்து 100 தான். இங்கே பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு மச் மோர் அஃபோர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் 39 தான் செட்டு. ஒரு செட்டு மாதிரி இருக்கு பாருங்க, 39. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நம்ம கொஞ்சம் வாங்கலாம். இது 20 தான். இது பாருங்க செட்டு 29 yuan. நல்லா இருக்கு. வெள்ளை இதில் போடல பார்த்தீங்களா, அப்போ ரேட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம போனால் தான் ஃபிக்ஸ் பண்ணுவா ரேட்டை. இதை வருது சூப்பராக கேஷுவலாக இருக்குது. இதுவும் இந்த ஜீன்ஸும் நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. கீழே அந்த ஸ்கர்ட்டும் வருது. 39. 1 39, 3 வாங்கினா 100. ஓ சரி சரி. ஸோ நீங்கள் நிறைய வாங்க தக்கன உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கே. நாங்கள் கீழேருந்து மேலே வந்துட்டோம். இதுதான் டாங்மன் ஃபுட் பிளாசா. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு ஃபுட்டு தான். நாங்கள் இப்போ லஞ்சுக்கு ஒரு ஸ்பாட் தேடி போய் சாப்பிட போகிறோம். சதீஷுக்கு என்ன கிரேவிங்? கொரியனா? சதீஷ்க்கு கொரியன் கிரேவிங். கொரியன் ஸ்நாக் தான் தெரியும். சார் நாங்கள் பார்த்துட்டே வரோம். ஆனால் கோகோனட் சிக்கன் போட்டிருக்கான்னு தெரியுமா? அது இங்கே ரொம்ப பாப்புலர். எங்கடா அந்த சைடா? பார்த்துட்டு வருவோம்பா. அந்த பிடிச்சோம், கண்டுபிடிச்சோம். கொரியன் பிளேஸை கண்டுபிடிச்சோம். இருக்கு பாருங்க. நம்ம கிம்பாப்பெல்லாம் பார்த்த உடனே அப்பா வந்து குஷியாகி உள்ளே ஏறியாச்சு. ஓகே பிளாக் பிங்க். ஓகே இங்கே வேடா. ஓகே லெட்ஸ் சி. மகா எடுத்துக்கோன்னு. கொரியாக்கே வந்த மாதிரி இருக்குல்லடா அப்பா. அந்த ஃபீல் கொடுக்குது. சீவீட் சூப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிம்ச்சி கிம்பாப், கிம்ச்சி ஸ்டஃப்ட் கிம்பாப், ஜாமீன் அண்ட் கொரியன் சிக்கன். ஓகே ஜாமீன் ஹாட் பிபிம்பாப். இது வந்து சிக்கனா? ஆல் டன். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஹோல் மீலோட ரேட்டு நியர்லி 1500. இங்கே பாருங்க ட்ராலி மாதிரி அப்படியே போகுது. நம்ம எது வேணுமோ பிக் பண்ணி இங்கே குக் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஹாட் பாட் ஃபிஷ் எல்லாம். ஆமாம் ஹாட் பாட்டு. வரிசையாக ஃபுட்டு தான் இந்த இடத்துல. இது என்னது? அங்குல் வேன். இதுதான் ரைஸ் மாதிரி இருக்குது. ரைஸுக்கு மேலே ஏதோ வச்சுருக்காங்க. ஸ்டிங்கி டோஃபு. ஒரு ஹாட் பாட் சாஸுக்குள்ளாடி எல்லா மீட்டையும் கிரில் பண்ணி வச்சுருக்காங்க. இது டக் பிளட் தான். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஃபயரியாக இருக்குது. இது எல்லாமே சீ ஃபுட்டு. ஆக்டோபஸ். ஏப்பா இந்த இடம் ஃபுல்லாட்டு சாப்பாடு அதுதான். எவ்வளவு தடவை மினிசோ போயாச்சு. மஹி ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொன்னோன்னே தேடி வந்தோம் ஒரு ஃப்ளோருக்கு. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி கடை. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கண்ணாடி தான்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்ணாடி வாங்கணும்னா இங்கே வந்துட்டா போதும். பத்தியாடா டேய், இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக கண்ணாடி தான். இங்கே ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொன்று வச்சுருப்பாங்களோ. டாங்மென்னுங்க. மியா என்ன சொல்லுவா? நன்னாதி. ஓகே, இந்த இடத்துல ஹோல்சேலாகவும் நம்ம வாங்கிக்கலாமா. ஸோ பிஸ்னஸ் யாராவது கண்ணாடி பிஸ்னஸ் பண்ணணும்னா இங்கே வாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்குன்னே நிறைய ஸ்பாட் இருக்கும்டா. இது என்ன கடை தெரியுமா? இந்த கடைக்கு பேர் மினிசோ லேண்ட். இங்கே தான் குட்டீஸ் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு 4 ஃப்ளோரு மினிசோ. இது பார்க்கறதுக்கு ரைஸ் பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்க. ரைஸ் பேப்பர் டம்ப்ளிங்ஸ். இது ஒரு ஸ்ட்ரீட்டு. இதில் வந்து நம்ம ருத்ராட்சம் இருக்கு. ஓகே, இது எனக்கு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு இந்த வைப்பு மாதிரி இருக்குல்லடா. ஜப்பான்ல நம்ம அது என்னது ஒரு இடம் முடிஞ்சு பப்பியை முன்னாடி வச்சு கூட்டிட்டு போறாங்க. நான் வந்துட்டோம். இந்த டாங்மென்ல இருந்து வெளியே வந்துட்டோங்க. அண்ணா தெரியுது தெரியுமா? தக்கன்னு இந்த சைடு இருக்கக்கூடிய தங்க பில்டிங், அதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட். அதை நோக்கி தான் போகிறோம். நடந்தே தான் போகிறோம். அப்பா மேப் பார்த்தா இன்ஃபேக்ட் இந்த டாங்மென் 15 நிமிஷம் தான் எங்கள் பில்டிங்கில் இருந்து நடந்து வந்தான். நடந்து வர்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஏதாவது கடை பிடிச்சிருக்கு அப்படின்னா உள்ளே ஏறி போய் செக் பண்ணலாம். அதான் நீங்கள் ட்ரிப்பெல்லாம் வர்றீங்கன்னா முக்கால்வாசி நடந்து போகிறதுக்கே ப்ரிஃபர் பண்ணுங்க. நமக்கு ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்னும் இருக்குல்ல, இந்த கோல்டு பில்டிங் தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு அங்கே போய் கிராஸ் பண்ணால் போயிடலாம். எங்கள் பில்டிங் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. நிறைய பேர் அவங்களோட கிட்ஸை ஈவினிங் டைமில் கூட்டிகிட்டு வந்து இங்கே விளையாட வைக்கிறாங்க. ஃபுல்லாக சின்ன பிள்ளைகளாக இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ இப்போ நான் எங்கே போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட்டு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கும். எனக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் வாங்க போகிறேன். அதுக்கு தான் ஷாப்பிங் போகிறோம். இதுதாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே ஒரு லைவ் இது சீ ஃபுட் செக்ஷன் இருக்குது. நான் சொல்லிட்டேன், இதுதான் ஜப்பனீஸ் ஸ்பைடர் கிராப். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. என் கை இன்னும் இருக்குது. வெளியே வர ட்ரை பண்ணிக்கிட்டு பயமாக தான் இருக்குமா பார்த்தா. எனக்கு கிராப் நல்லா பிடிக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட் எனக்கு பிடிக்கும். பிகாஸ் இங்கே ப்ரைஸஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குமா. அதனால நாங்கள் இங்கே இது வாங்கிட்டு அடுத்து போய் நம்ம நைட்டு டின்னருக்கு இங்கேயே வாங்கிட்டு வந்துடலான் இருக்கோம். இதெல்லாம் காணிக்கவா உங்களுக்கு? மகம்மா இந்த ட்ராலியை தள்ளிட்டு ட்ராலியை தள்ளு. லைவான கிரே ஃபிஷ் நினைக்கிறேன். இந்த சைடு நிறைய ரெடிமேட் ஃபுட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரைடு சிக்கனு அதெல்லாம். ஷென்சனில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கவங்க இங்கே சீ ஃபுட் லைவாட்டு இருக்குது. நான் என்னெல்லாம் சீ ஃபுட் இருக்குது அப்படிங்கிறத காணிக்கிறேன். எல்லாமே இந்த மாதிரி தண்ணியில் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா இதுலதே வாங்கிக்கலாம். க்ரே ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன் அது. இங்கே ஒரு கோழி குஞ்சு செத்து கிடக்கு பாருங்க. இந்த சைடு நிறைய ரெடிமேட் ஃபுட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரைடு சிக்கனு அதெல்லாம் இங்கேருந்து எடுத்தோம்னா அதை இங்கே சமைச்சு கொடுப்பாங்க. டாட்டா இஸ் டே. ஆமாடா. இங்கே வரும் டக்கு. இது அபலோனி தானே.
எவ்வளோ பெரிய லாப்ஸ்டர் பாருங்க. லாப்ஸ்டர் தானே அது. லாப்ஸ்டர் அம்மா அது ஸ்பைக்ஸ்ல மேல வந்துச்சு. உண்டு. தள்ளி இங்கே நிறைய ஃபிஷ் வந்து அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூஷி அந்த மாதிரி சஷிமிக்கு எல்லாம். சாஃப்ட் ஷெல் டர்ட்டில். ஏதோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷ்ரிம்ப். ஃபிஷ்ஷுமே லைவாக இருக்குது. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா? எவ்வளோ பெருசு. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. செம்ம டயர்டு, தூங்க தான் போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் லாங் டே, லாட்ஸ் ஆஃப் வாக்கிங், ஷாப்பிங் எல்லாமே பண்ணி இப்போ தூங்க போகிறோம். தூங்க ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன தெரியுமா, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி வெளியே முடிக்கலாம்னு நினச்சோம், பட் வெளியே இருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரைடு சிக்கனும் அது என்னது நாச்சோஸ், சல்சா மாதிரி வாங்கிட்டு சிப்ஸ், டொட்டியோ சிப்ஸை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்னைக்கு டின்னர் இதுதான். குட்டீஸ் டைனோசர் படம் பார்த்துட்டு இருக்காங்க. பாய், குட் நைட் சொல்லுங்க. குட் நைட், பாய் பாய், see you tomorrow, bye bye.